அமெரிக்காவுக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரியே இருக்குப்பா. எடுக்கிற இடத்துலலாம் பலவிதமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கினாங்க. இன்றைக்கி அதே அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி நாட்டோ சீஃப்ட்ட போய் ஒரு கோரிக்கையை வச்சுருக்கார். அது என்ன கோரிக்கைனா, எப்பா நாட்டோ நாடுகள் எல்லாருமே சேர்ந்து உக்ரைனுக்கு நிறைய உதவிகள் செய்கிறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அதை ஸ்பீடாக செய்யணும். நம்ம ஸ்லோவாக செய்ய ரஷ்யா அங்கே வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது சரிப்பட்டு வராது. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக பல தோல்விகளை உக்ரைன் சந்திக்க நேரிடலாம். ஸோ நாட்டோ நாடுகள் துரிதமாக முடிவுகளை எடுங்க அப்படிங்கிறது தான். என்னடா இது கால கொடுமையாக இருக்குது, அமெரிக்காவுக்கு வந்த சத்திய சோதனை. பொதுவாக இந்த பிரச்சனை எல்லாமே அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய நாடுகளுக்கு தானே வரும். ஆனால் இப்போ அமெரிக்கா ஆதரிக்கக்கூடிய நாட்டுக்கும் அமெரிக்காவுக்குமே ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ரஷ்யாவினுடைய அந்த ஒரு எதிரணி, ரஷ்யாவுக்கு எதிராக இல்லை ரஷ்யாவுக்கு ஆதரவாக யாரெல்லாம் நின்றுட்டுருக்காங்க, வடகொரியா நின்றுட்டுருக்காங்க. ஐசிபிஎம் அவன் வச்சு வாங்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கமாக ஈரான் நின்றுட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 15,000 ட்ரோன்ஸ் சீனாவுக்கு விற்க போகிறாங்களாம். இன்றைக்கி வந்திருக்குங்க இதே மாதிரி நிறைய செய்திகள். எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ரஷ்யா உறவு தான். கடந்த 5 வருடங்கள் 16 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான வெப்பன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்கள் வெப்பன்ஸ் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான ஒரு 10 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான வெப்பன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுமதி பண்ணுவோம். உலக அளவில் ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய 2வது மிக முக்கியமான நாடு ரஷ்யா. முதலாவது நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா. இப்போ புரியுதா இவங்களுக்கு எந்த இடத்துலேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ரஷ்யா இந்தியாவினுடைய உறவை யாராலையுமே சிதைக்க முடியாது. அதே நேரத்தில் சீனா இன்றைக்கி ஈரானுக்கு ரொம்ப பெரிய அளவில் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, உனக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய அணு ஆயுத பிரச்சனைகள், அணுசக்திக்கான அந்த பிரச்சனை ஒப்பந்தம் எல்லாமே ஓடிட்டுருக்குப்பா. நீ பயப்படாத, உனக்கு யாரும் இல்லை, நீ பயப்படாத, நான் இருக்கேன். சீனா எப்போவுமே ஈரான் கூட இருப்பாங்க. ஸோ ஈரானுக்கு சப்போர்ட்டான எல்லா வேலைகளிலும் நாங்கள் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி சீனா அஃபிஷியலாக இன்றைக்கி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. சீனாவினுடைய அஃபிஷியல் அறிவிப்பு மட்டும்தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா கிடையாதே. அடுத்ததாக ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் சீனாவுக்கு ஒரு 15,000 ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். சீக்கிரமாக ஒரு 2-3 வருடங்கள் இதெல்லாம் கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான்கிட்ட 15,000 ட்ரோன்ஸ் எப்படிப்பா? அவங்கக்கிட்ட தான் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்களே, எப்படி 15,000 ட்ரோன்ஸ் எல்லாம் அவங்க தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டால், ஏர்பேஸையே காண்பிக்கிறாங்கய்யா. அண்டர் கிரவுண்ட் ஏர்பேஸ் அப்படிங்கிறது ஈரான் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஈரானுடைய மிக முக்கியமான சில பல வெப்பன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கும் அண்டர் கிரவுண்டில் வச்சு தான் பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிற மிக முக்கியமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல நாங்கள் இறங்கிட்டோம், நாங்கள் எல்லா விஷயத்துலையும் செய்வோம், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லி காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கி மற்றும் சிரியாவில் நடந்த நிலநடுக்கம் தான். நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி ரொமேனியாவில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோல் 5.3 பதிவு செய்யப்பட்டிருக்கு. உயிரிழப்புகள் இல்லை அப்படிங்கிற இனிஷியல் ஒரு ரிப்போர்ட் மட்டும் வெளியில் வந்திருக்கு. ஸோ துருக்கியிலும் சிரியாவிலும் நடந்த இந்த நிலநடுக்கத்தால் இப்போ அஃபிஷியலாக 37,000 நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கி ஒரு 200 மணி நேரத்துக்கு பிறகு 3 நபர்கள் துருக்கியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க, காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 3 நபர்கள் இப்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நிறைய நபர்களுடைய சடலங்கள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததான் ஐநா சபை சார்பாக கொஞ்சம் உதவிகள் அப்படிங்கிறது சிரியாவுக்கு போகணும்ல. ஆல்ரெடி சிரியாவில் பொருளாதார தடை போட்டிருக்கிறதுனால நிறைய நாடுகளால் உதவிகளை நேரடியாக சிரியாவுக்கு செய்ய முடியலை. சிரியாவில் சில பல இடங்கள் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, அவங்க கையகப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல கூட ஐநா சபையால் அனுமதிக்கப்பட்ட அந்த உதவிகளை செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க அந்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்ணி போனாங்க. இது ஒரு பெரிய மைல்கல். அதாவது மனிதாபிமானத்திற்காக இப்படி ஒரு வழியெல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸோ சிரியாலையும் உதவிகள் அப்படிங்கிறது நிறைய நாடுகளால் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. குறிப்பாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு 40 to 50 மில்லியன், 46 மில்லியன் சொல்கிறாங்க. சிரியாவுக்கு அவ்வளோ உதவிகள் தேவைப்படுதப்பா, உலக நாடுகள் உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் என்ன செய்யுங்க, சிரியாவுக்கு செய்யுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஐநா சபைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், வழி விடுகிறோம் அப்படின்னு சொல்லி ஆசாட் அவர்களும் சிரியாவிலேருந்து ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார். ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவ் செய்தி. ஒரு நெகட்டிவ், பெரிய ஒரு நெகட்டிவ் நடந்ததுனால வேறு வழி இல்லாமல் இப்போ எல்லாருமே அவங்கவுங்க யுத்தத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மனிதாபிமான அடிப்படையில் பல முடிவுகளை எடுத்து வருகிறார்கள். 2023க்கு மிஸ் வேர்ல்டு எங்கே வச்சு நடக்க போகுது தெரியுமா? யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வச்சு நடக்க போகுது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் மிஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லும்போது ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் மலேசியாவிலேருந்து இன்றைக்கி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. காதலர் தினம் February 14 நம்ம எல்லாருமே நிறைய பேர் கொண்டாடி இருப்பீங்க, கொண்டாடாமல் இருந்திருப்பீங்க. கொஞ்சம் பேர் இப்போது நான் மொரட்டு சிங்கிள்ப்பா அப்படின்னு சொல்லி மொரட்டை அங்கே உட்காந்துட்டு இருப்பீங்க.
அதெல்லாம் விட்டுட்டு காதலர் தினம் அப்படிங்கிறத மலேசியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கொண்டாடுவதை அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு மறுபடியும் இந்த வருடமும் கண்டனத்துக்குரியதாக மாற்றியிருக்கிறது. இனிமே அடுத்த வருடத்தில் நீங்கள் யாருமே என்ன செய்யக்கூடாது, காதலர் தினத்தை கொண்டாடக்கூடாது, அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிற ஒரு பரப்புரை மலேசியாவில் செய்யப்படுவதாகும். ஸோ மலேசியாவில் அங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இந்த செய்தியை இன்னைக்கு எல்லா சோஷியல் மீடியாலுமே பகிர்ந்திருக்கிறார்கள். அடுத்ததா வேர்ல்டு கவர்மெண்டினுடைய ஒரு கூட்டமைப்பு. அது என்ன வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பல நாடுகளுடைய நபர்கள் அங்கே போய் பங்கு பெறுகிறார்களோ என்னவோ. 2023 வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இதுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் வந்திருந்தார், ஐநா சபையினுடைய தலைவர் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெருசாக இருக்குப்பா, அதை பற்றி நம்ம எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் பேச ஆரம்பிக்கணும், அப்படி இல்லைனா பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற அந்த ரிப்பீட்டட் மெசேஜ் என்பது இன்றும் அந்த வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட் அப்படிங்கிற அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருந்தது. ஹலோ பிபிசி அப்படின்னு சொல்கிறத இன்னைக்கு யார் சொன்னாங்கன்னா நம்முடைய இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணிட்டாங்க. மும்பை, டெல்லியில் இருக்கக்கூடிய பிபிசி அலுவலகங்கள் அதை எப்படி இந்த டாக்குமெண்ட்லாம் நீ வெளியிடலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ரைடு இருந்துச்சு அப்படின்னும் நிறைய பேர் பிபிசிக்கு எதிரான கருத்தை இன்னைக்கு ட்விட்டரில் அவங்களுடைய ஒரு டைம்லைனாகவே போட்டிருந்தாங்க. பிபிசி வந்து இவ்வளோ கொடூரங்கள் செஞ்சிருக்கு, இப்போ யூகேல நிறைய ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு, அங்கே வந்து மனிதர்கள் அன்றாட வேலைக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதெல்லாம் பிபிசியால் டெலிகாஸ்ட் பண்ண முடியல, அப்படி இருந்தும் அடுத்தவங்க நாட்டு பிரச்சனை ஏன் நீங்கள் இவ்வளோ பெரிய மூக்கை நுழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிபிசி ஊடகத்தை நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஆனால் யூகேல அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா உண்மையிலே இருக்குது. யூகேல நர்சஸ், அங்கே இருக்கக்கூடிய நிறைய லேபர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய டிரைவர்ஸ், இவங்க எல்லாருமே ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் வர என்ன செஞ்சுட்டு தான் இருக்காங்க, ஸ்ட்ரைக், அவங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதுலாம் அங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஊரில் அந்த மாதிரி ஸ்ட்ரைக் நடந்துச்சுன்னா உலக மீடியாவே பேசியிருக்கோம், இந்தியாவில் என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகளை சேர்ந்த 10 ஊடகங்கள் பேசியிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஊடகங்கள் ஒரு 100 ஊடகங்கள் அதை ஜால்ரா அடிக்கிற மாதிரி கொஞ்சம் விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அங்கே நடக்கிற செய்தி அது ஸ்ட்ரைக்குப்பா, அவங்க நாட்டு பிரச்சனை, ஓ நாட்டு பிரச்சனையை அவங்க நாட்டு பிரச்சனையாக பார்க்குறான், அவன் நாட்டு பிரச்சனையை ஓ நாட்டு பிரச்சனையாக பார்த்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டாமா, என்ன வைபு இதெல்லாம். பரவாயில்ல, யூகேல அந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தமிழ் விதை பார்த்தாவது தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரேலினுடைய ஃபோர்ஸ் இன்னைக்கும் பாலஸ்தீனத்தை சார்ந்த 2 நபர்களை சுட்டு கொன்றிருக்கிறார்கள். எதுக்காகப்பா சுட்டுக் கொள்றீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிலே கிடையாதுங்க. நீங்களே சொல்லுங்களேன். இப்போது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உக்ரைனை சார்ந்த மனிதர்கள் கொல்லப்படுகிறார்கள் ரஷ்யாவினுடைய படையால், வேகனார் இல்லாட்டி சேச்சன் ஆர்மி அப்படிலாம் சொல்லும்போது நமக்கு கோபம் வருதுல்ல. இதே கோபம் இஸ்ரேலினுடைய இராணுவம், ஒரு நாட்டினுடைய இராணுவம், இத்தனைக்கும் அந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த நாட்டினுடைய இராணுவம் வேறொரு நாட்டினுடைய இல்லாட்டி நான் இன்னொரு நாடு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்களை ஈவு இரக்கமின்றி சும்மா சுட்டு கொள்றாங்களே, இது எப்படிப்பா, இதை எதிர்த்து ஒரு நாடு கூட கேள்வி கேட்காமல் இருக்கிறார்களே. இதுதான் உலக அரசியலினுடைய ஒரு மையப்புள்ளிலாம் சொல்ல முடியாது, மையம் இல்லாத புள்ளின்னு சொல்ல முடியாது, ஒரு மாய புள்ளி அப்படின்னு வேணா சொல்லலாம். 26 மில்லியன், கிட்டத்தட்ட 2,60,00,000 பேரல் கச்சா எண்ணெய் அப்படிங்கிறத இப்போ அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்க, அவங்களுடைய ஸ்டாக்ல இருந்து ஆயில் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டால் ரஷ்யாவினுடைய ஆயில் இப்போ எல்லாருமே நிப்பாட்டிட்டாங்கல்ல, அப்போ அங்கே ஒரு பிரச்சனை வரும், எங்கள் ஆயில் இல்லாமல் இல்லாட்டி கச்சா எண்ணெய் மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு ஃப்ளக்சுவேஷன்லாம் வரும். அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இவங்களுடைய ஸ்டாக்லேருந்து, அமெரிக்காவினுடைய ஸ்டாக்லேருந்து 2,60,00,000 பேரல் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்குள்ளே விட போகிறாங்க. ஃபோர்டு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூரோப்பில் கிட்டத்தட்ட ஒரு 1200லேருந்து 1500 மனிதர்களுடைய வேலையை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரும் சிக்கல் தான். இப்போ லே ஆஃப் அப்படிங்கிறது எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஏதோ இது ஒரு சாதாரண நியூஸாக நம்ம கடந்து போகிறோம். பட் இது ஒரு சாதாரண நியூஸ் கிடையாதுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்களை நம்பி இருக்கக்கூடிய சிறு நிறுவனங்கள், இவங்க எல்லாருமே இந்த லே ஆஃப் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதில் நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. பொருளாதார சுணுக்கம் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை இந்த 2020லேருந்து 2021, 22 வரை கொரோனா வைரஸ், அதனால் நிறைய விதமான ஜாப் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. அதுக்காக நிறைய பேரை ஹையர் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாமே நார்மல் ஆகிட்டாங்க. ஸோ அந்த ஜாப் இப்போ தேவையில்லை, அதனால் என்ன செய்கிறாங்க, லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காரணங்களும் அங்கே சொல்லப்படுகிறது. ஃபார்ட் இப்படி லே ஆஃப் செய்யும்போது ஃபெராரி இன்னைக்கு 2023க்கான ஃபார்முலா 1 காரை அறிமுகம் செய்திருக்கிறது. ஒரு ஃபார்முலா 1 கார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி பார்ப்போம், ஓகே F1 கார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் பியூர் அண்ட் பியூர் ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட். ஃபெராரினுடைய அந்த காரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷெல் அப்படிங்கிற அந்த கேஸ் நிறுவனத்தினுடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, பக்கத்திலேயே ரேபேன் இருக்குது. இப்படி நிறைய நபர்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு காரை இன்னைக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அடுத்ததா ரஷ்யாவுக்கும் மோல்டோவாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. மோல்டோவா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு ரஷ்யா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க. அப்போ ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, இல்லைப்பா அந்த மாதிரியான வேலை நாங்கள் ஏன் செய்ய போகிறோம், அது எங்களுக்கு தேவையே கிடையாது, நாங்கள் அப்படிலாம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. பட் பலவிதமான பேச்சுவார்த்தைகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கு மத்தியில் மோல்டோவா அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
செக்யூரிட்டிக்காக நாங்கள் இந்த ஏர் ஸ்பேஸை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுறோம், தற்காலிகமானது தான், இது பெர்மனன்ட்லாம் கிடையாதுப்பா அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷனை யார் கொடுத்துருக்காங்க? மோல்டோவா அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. நிக்கி ஹேலி, இந்த நிக்கி ஹேலி அவர்களை இனிமேல் நம்ம அடிக்கடி கேள்விப்படலாம். 2024 பிரசிடென்ட் எலெக்ஷன் இருக்குல்ல, அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் எலெக்ஷனில் இந்த நிக்கி அவர்களும் பங்கு பெற போகிறார்கள். டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக நிக்கி ஹேலி அவர்கள் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இனிஷியல் ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. அஃபிஷியலாக இன்னும் இது கன்ஃபார்ம் ஆகலை, ஏன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. சில நேரங்களில் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறவங்க இல்லைப்பா நான் நிக்கல அப்படின்னு சொல்லி பின்வாங்கி விடுவார்கள். ஸோ நிக்கி அவர்கள் நிற்பார்களா இல்லையா, இல்லை வேறு ஏதாவது நபர்கள் வருவாங்களா, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓஹியோ ட்ரெயின் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக அமெரிக்கா முழுவதுமாக பேசப்பட்டது. கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது ஓஹியோ நதியில் ரொம்ப பெரிய அளவில் கலந்து விட்டது. அமெரிக்காவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு 8-10% மனிதர்கள் அந்த நதியை நம்பி மட்டுமே இருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. கூடுமான வரையிலும் அங்கே வந்து கெமிக்கலால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்தாலும் சில மனிதர்கள் பயந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏர் இந்தியா, ஏர்பஸ், ரோல்ஸ் ராய்ஸ் இவங்க 3 பேரும் ஒரு டீலுக்கு வந்திருக்காங்கப்பா. ஸோ ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு சொல்லி ரிஷி சுனாக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வானமே இல்லை, அந்த வானத்தில் ஏர் இந்தியா ஏர் பஸ் வாங்கியிருக்காங்க, ஒரு 250 ஏர் பஸ் வாங்கியிருக்காங்க. அது கூடவே ரோல்ஸ் ராய்ஸினுடைய சில பல டீல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருக்கு. இந்த கூட்டணி அப்படியே வேற லெவல் கூட்டணி, தெறிக்க விட போகும் கூட்டணி அப்படின்னு சொல்லி ரிஷி சுனாக் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு ஒப்பந்தத்தை, இந்த டீலை பற்றி பேசியிருக்கிறார். இப்படி ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சு, இனி துருக்கியில் சிரியாவிலேருந்து வரக்கூடிய அகதிகளுக்கு இடம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை துருக்கி அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா அங்கிருந்து வரக்கூடிய நபர்களை நாங்கள் தங்க வைப்பதற்கு நிறைய பில்டிங்ஸ்லாம் எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அதுவும் இனிமேல் நிலநடுக்கத்தில் மிகப்பெரிய அளவில் அழிவை சந்திக்க நேரிடலாம். அதனால் இனிமேல் யாருமே அகதிகளுக்கு இங்கே இடம் கிடையாது அப்படிங்கிற அறிவிப்பு துருக்கி அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கும் IMF பெயில் அவுட்டுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. IMF பெயில் அவுட் இனிஷியல் ஸ்டேஜில் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாகிஸ்தான் இன்னும் பல விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக அவங்களுடைய கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டபுள் மடங்கு விலை உயர்த்த வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு 800 ரூபானா 1600 1700 ரூபாய்க்கு கொடுக்கணும். இது IMF சொல்லியிருக்காங்க. உங்களுடைய எக்கனாமியை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதில் கேஸ் ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணணும், சப்சிடி எல்லாமே குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் ப்ரைஸ் எல்லாமே இனிமேல் சீக்கிரமாக பாகிஸ்தானில் விலை ஏறப்போகுதான். அப்படி பார்க்கும்போது பாகிஸ்தானில் மீண்டும் பலவிதமான பிரச்சனைகள் புதுசாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புது புது தீவிரவாதிகள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் அந்த தீவிரவாதிகளால் உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை கிடையாது. பாகிஸ்தானுக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஈரான் இன்னைக்கு 2 இஸ்ரேல் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறவங்கள கொண்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈரானுடைய ஒரு ட்ரோன் ஃபேக்டரியை இஸ்ரேல் அவங்களுடைய ட்ரோனை வச்சு அழித்தார்கள் அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி வெளியானது. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய அளவில் உளவாளிகளாக இருந்தது இந்த இஸ்ரேலினுடைய பிஸ்னஸ்மேன்ஸ் தான், இல்லாட்டி இஸ்ரேலினுடைய ஆஃபீஸர்ஸ் தான். எனவே அவங்களுக்கு நாங்கள் தூக்கு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த 2 நபர்களை கொண்டிருக்கிறார்கள். அசர்பைஜான் துருக்கிக்கு உதவி இருக்காங்க. கிட்டத்தட்ட 6000க்கும் அதிகமான டென்ட் அப்படிங்கிறத துருக்கிக்கு அங்க இருக்க பாதிப்படைந்த மக்களுக்கு கிடைப்பதற்காக அசர்பைஜான் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. நார்ட் ஸ்ட்ரீம் 2 இந்த பைப்லைனை அமெரிக்கா வந்து வெடி வைத்து அதை தகர்த்திருக்கிறார்கள். அதில் லீக் வர வச்சிருக்காங்க. இது ஒரு எக்கனாமிக் வார் தான் அப்படிங்கிறத ஸ்வீடனை சார்ந்த சில நபர்கள் கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவங்க சொன்னாங்க, இப்போ ஸ்வீடனை சார்ந்தவங்க சொல்லியிருக்காங்க, என்ன அமெரிக்கா இப்படி செய்கிறாங்களே, நீ வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க, நார்ட் ஸ்ட்ரீம் 2 பைப்லைனை நீ தான் டேமேஜ் பண்ண, நீ இப்போவாது உண்மையை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அமெரிக்காவை பார்த்து கேட்கிறது. ஆனால் அமெரிக்கா சொல்கிறாங்க, சே இந்த மாதிரி பைப்லைனை உடைக்கிற அந்த சின்ன பிள்ளைத்தனமெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வியட்நாம் பைப்லைனை உடைச்சது யாரு? நீங்கள் தான் அமெரிக்கா அப்படிங்கிற கேள்விக்கு அது ஏதோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாம் ஒண்ணுதான்யா, பைப்லைனை உடைப்பது அமெரிக்காவுக்கு கை வந்த கலை. கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, துருக்கி மற்றும் சிரியா நிறைய மனிதர்கள் அங்கே காயமுற்று அவங்களுடைய உடைமைகள், அவங்களுடைய சொந்த பந்தங்கள் இது எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மனது கொஞ்சம் பலப்பட வேண்டும். எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அடுத்ததா இந்த 16, 17, 18 உங்களுக்கு வீடியோ வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா ஏரோ இந்தியா 2023 அப்படிங்கிற பெங்களூரில் வச்சு நடக்கக்கூடிய நம்முடைய விமானப்படையினுடைய மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட், ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு ஏர் ஷோ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நான் போக போகிறேன். அங்கே போய் சில விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது நேரடியாக லைவாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, அப்படி இல்லைனா பரவாயில்லை, இன்னொரு சேனல் விளாகிங்காக இன்னொரு சேனல் தொடங்கப்பட்டு அந்த விளாகிங்கில் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே வரும். இனி ஃபர்தராக நம்ம எங்கேயாவது விளாக் போகிறோம், இல்லாட்டி வெளியில் எங்கேயாவது போகிறோன்னா அந்த விளாக்ஸும் அந்த சேனலில் வரும். பட் பியூர் அண்ட் பியூர் அதில் வந்து இந்த மாதிரி மெசேஜெலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. என்ன பார்க்குறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் அந்த சேனலில் வரப்போகுது. நாம மட்டும் கிடையாது, டிபி டிஃபென்ஸ் ஆகாஷும் நம்ம கூட வரப்போகிறாரு. ஸோ நாங்கள் 2 பேருமே, அதாவது தமிழ் பட்சத்துலேருந்து நம்ம 2 பேருமே அங்கே போக போகிறோம். அங்கே போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களிடம் காண்பிக்க போகிறேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.